ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கடுத்து நம்ம எந்த கிரிப்டோவில் வந்து நம்ம பை பண்ணலாம், எங்கே லெவலில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் அனலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொடுக்குற இந்த வீடியோவில் கொடுக்குற ப்ரொவைடிங் பண்ணுற சிக்னல் கால்ஸ் இல்லை கிரிப்டோ ரெக்கமெண்டேஷன் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் அதுக்கடுத்து கொஞ்சம் சீரியஸாக வரப்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் சப்போர்ட் ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ அப்படின்னா அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு சப்போர்ட்டுனால மார்க்கெட் டேர்ன் ஓவர் ஆக வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி நினச்சிருந்தது தான். பட் இப்போ பர்ஃபெக்டான டேர்னிங் பாயிண்ட்ஸ் இல்லை. ஏன் சப்போர்ட்டுக்குன்னா இந்த சப்போர்ட் லைன் இங்கே தொட்டுட்டு மேலே போயிடலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம பை பண்ணக்கூடாது. வரத்துக்கு முன்னாடி பை பண்ணக்கூடாது. வந்ததுக்கு அடுத்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுது பார்த்து தான் பை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிட்ட நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 days கேட்ட வரைக்கும் அங்கே ரேஞ்ச் இருந்தது. இப்போ அதை பிரேக் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அழகான பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இனிஷியலான பையிங் ஸ்டேஜ். முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம இந்த லெவல் வச்சாவே போதுமானது தான். நீங்கள் பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ் என்ன இது கீழே தான் வைக்கணும். தேவையில்லாத டைமிங் வேஸ்ட்டு, ஃபண்டு வந்து தேவையில்லாத அலோகேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கிட்ட வைங்க. பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனிஷியலி நம்ம இப்போ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 67,600 வரைக்குமே ஆல்மோஸ்ட் 1 மினிட் ப்ளீஸ், கொஞ்சம் நிறையா இது வந்துடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4% மேலே நம்ம பிடிஎஸ் எதிர்பார்க்கலாம். 2500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பிடிஎஸில் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு நல்ல ட்ரேட் தான். நம்ம இப்போ பை பண்ணிக்கலாம். போக விட்டதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எத்திரியம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையிங் சைன் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கள் இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கர் கொடுத்தான். பிரேக்கர் சின்ன ஃபுல் பேக் போயிட்டு திரும்பி வந்து மேலே ஒரு ரேஞ்ச் இருக்கிறான். 4 ஹவர்ஸ் பார்த்தா தெளிவாக தெரியும், சரிதா? பட் இது பை பண்ண வேணாம், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அடுத்துக்கு இருக்கிற கிரிப்டோஸை நம்ம பை பண்ணுறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இருந்தாலும் சொல்கிறேன், எத்திரியம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டான் யூஎஸ்டி காரணம் இங்கே பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இது தெரியுதா உங்களுக்கு? நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டெலிகிராமில் சொல்லியிருந்தோம் பை பண்ணுங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் அதில் ஆஃப் த பர்சன்டேஜ் ஒரு 15% வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் திரும்பி ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்குது. இந்த டவுன்ஃபால் ஆகிருந்தோடனே இது பிரேக் அவுட் கொடுத்து அப்படின்னு நினச்ச மாதிரி நீங்கள் நிறைய பேர் செல் பண்ண பார்ப்பீங்க. பட் நோ மோர் செல்லிங்கிறது இங்கே தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ நம்ம பை பண்ணுறது தான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாப் லாஸ் இனிஷியலி நம்ம இவ்வளோ தூரம் வைப்போம். இப்போதைக்கு நம்ம டார்கெட் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இவ்வளோ தூரமே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் ஈவினிங் நம்ம வீடியோஸ் வரும்போது இன்னும் எவ்வளோ தூரம் போடலாம் அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டான எவ்வளோ தூரம் இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கடுத்து வர கிரிப்டோ பண்ணுவோம். இது பை பண்ணுறதுக்கு எல்லாமே இப்போ பையிங்க்கு மட்டும்தான். பிரெட் பார்க்கணும். பிரெட் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டாக லெவலில் தான் இருக்குது. இழுத்து சொல்லலை, இருக்கிறாங்க நல்ல லெவல் தான். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் மேலே போயிட்டு இது ஃபாலிங் ஃப்ளாக் போட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல பையிங் சைனு. பிரேக் அவுட்டும் கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு. அண்ட் தென் சின்ன ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு சின்ன டவுன்ஃபால் மாதிரி ஆகிட்டு இப்போ திரும்ப நல்ல பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுது. இப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவலுக்கு நம்ம பை பண்ண கரெக்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் நம்ம இனிஷியல் இங்கே வைக்கலாம். எனக்கு ஹையர் மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறது இவ்வளோ தூரம். இதுக்கு எவ்வளோ தூரம் எனக்கு நம்ம கேப்சர் பண்ணலாம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21 to 22% நம்ம எதிர்பார்க்கலாம். இது நல்ல கிரிப்டோ, நம்ம பை பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ நம்ம பார்ப்போம். WLD என்னடா இது இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் இங்கே பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். காரணம் என்னென்னா இங்கே பாருங்கள் இது ஓப்பனிங் பிளேஸு. ஸோ அதனால் நம்ம இங்கே பை பண்ணுறது பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? வீக்லியில் பை பண்ணலாம். டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுறது அது ஒரு காரணம் மட்டும் தான். இங்கே பாருங்கள் இது ரொம்ப அங்கேருந்து கீழே டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்குது. இப்போ சின்ன புல் பேக் மாதிரி சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து வருது இல்லை? ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த லெவலுக்குள்ளே பையிங் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திரும்பி ஒரு சின்ன புல் பேக் வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். நம்ம எவ்வளோ தூரம் டார்கெட் வேணும் இவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வைக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் நம்ம இந்த லெவலுக்கு பை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16% நம்ம எதிர்பார்க்கலாம் WLDயில். சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். மைரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஃப்ளாட் எனக்கு பிரேக் டவுன் கொடுத்துட்டு கீழே இறங்கியிருந்தான். இப்போ இங்கே பை பண்ணலாமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு காரணம் இங்கே பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1 2 3 4 மல்டிபிள் டைம்ஸ் இங்கே சப்போர்ட் இருக்குது. அது நம்ம BTC நமக்கு எத்தனை சப்போர்ட் இருக்கலாம். அது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்ல. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம பை பண்ணலாம். இது ஹோல்டிங் கிடையவே கிடையாது, மறந்துடாதீங்க. ஹோல்டிங் ஆசைப்பட்டு இது லாஸ் ஆகாதீங்க.
நம்ம எங்கே பை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10 to 13% கிட்ட எதிர்பார்க்கலாம். எக்ஸாக்டாக அவ்வளோன்னு சொல்ல முடியாது. நம்ம டெலிகிராமில் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு நம்ம அப்பப்போ அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக. இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோம். இது ஒரு நல்ல பையிங் சைன். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே எவ்வளோ தூரம் வைக்கலாம், என்ட்ரி ப்ரைஸ் நம்ம இந்த லெவலுக்கு வைக்கிறது பெட்டர் குட். சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட் கிரிப்டோ 1000 பாங்க். 1000 பாங்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் கூட பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ 1000 பாங்கை நீங்கள் ஒன்ஸ் அண்ட் செகண்ட் டைம்ஸ் சூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னே க்ரியேட் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேயில் பர்ஃபெக்டாக இருக்குது. 4 ஹவர்ஸில் பாருங்கள். நம்ம இந்த லெவலேருந்து இந்த லெவல் கிட்ட பையிங் பண்ண சொல்லியிருந்தோம். ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ அதனால் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம இனிஷியலி நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 20% இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் இனிமேல் உங்களோட ப்ராஃபிட் ஷேர்ஸை வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளோட இது எல்லாமே ட்ரான்ஸ்பரன்சியாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்